Hi guys, welcome to Journey with Syria YouTube channel. இன்னைக்கு நம்ம பங்கூர் போக போறோம் மலேசியால. இது ஒரு சின்ன ஒரு புலாவ். புலாவ் என்ன சொல்லுவாங்க? ஐலண்ட் தமிழ்ல தீவு. இது ஒரு சின்ன ஒரு தீவு. இது பேரால இருக்கு பங்கூர். ஸோ இங்கேருந்து நம்ம ஜெட்டி எடுத்து தான் அந்த ஒரு ஐலண்டுக்கு போவோம். இன்னைக்கு காலையில் மணி 8:15க்கு எங்களுக்கு ஃபேரியா ஃபேரியில் நாங்கள் இப்போ அந்த ஐலண்டுக்கு போக போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. எங்கே போகிறோன்னா பங்கூர் போகிறோம். எதுக்காக நாங்கள் முக்கியமாக போகிறோன்னா நாங்கள் அந்த காளிமா டெம்பிளுக்கு போக போகிறோம். திருவிழாக்கு போக முடியல எங்களால். சும்மா இப்போ அம்மாவை பார்க்க போகிறோம். ஓகே, இது நாங்கள் தான் எடுத்தோம். பிளான் போகலான்னு சொல்லிட்டு ஒரே நாள் தான் சொல்கிறீங்க. ஓகே, சொன்ன ஒரு ஆள். ஆனால் அத்தை எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி போகிறதுக்காக அவங்களுக்கு நல்ல மனசு. எவ்வளோ நல்ல மனசு இருந்தால் அவங்க நேற்று நாங்கள் இது பண்ணோம், இன்னைக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறேன். நாங்கள் இப்படி பாரு எப்படின்னா நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகுது. எப்படி இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் ஆக முடியாது மோய். இது யூடியூபர் ஆகுது. இதை வச்சுக்கிட்டு நான் பொழைச்சிருவேன். மாடடிக்கல கடல் மாடடிக்குது. ஐயோ, யூடியூபர் சைடு எப்படி சிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னா ஃபேரிக்காக வெயிட் பண்ணுறோம். ஃபேரி சத்தமாக கிட்ட கிட்ட கேட்குது. ஆமாம், ஃபேரி வந்துருச்சு. ஓகே, பாய். எப்படி அடிக்கிறது? ஓகே, ஃபேரியில் ஏறியாச்சு. ஸோ இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறோம். எங்கே பயணம் பண்ண போகிறோம்? பங்கூருக்கு பயணம் பண்ணுவோம். மூச்சில் பிம்பிள்ஸ் வரும். சரி, பாய். நம்ம வந்துட்டோம் புலாவ் பங்கூருக்கு. இது புலாவ் பங்கூரோட ஜெட்டி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒன்று இதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நேற்று பிளான் பண்ணி நேற்று டிக்கெட் புக் பண்ணி ஸோ ரஷ்ஷிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ நானும் மெயினாக வந்ததுக்கு காரணம் காளிக்கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று நான் தேடி பார்க்கணும் எங்கே போகிறது அப்படின்ட்டு. ஜெட்டி ஆமாம் ஜெட்டி டிக்கெட் விலை ஜெட்டி அங்கேருந்து இங்கே பங்கூருக்கு 10 வெள்ளி ஒரு ஆள். போகிறதுக்கு வரத்துக்கு நீங்கள் அங்கேயே புக் பண்ணிக்கலாம். டைமிங் எல்லாம் அந்த ஸ்கெட்யூல் எல்லாம் அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா நான் ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் வாங்குறது பெட்டர், ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த இடத்துல ஆனால் இங்கே வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரு இடத்துல மட்டும் 4 ஹவர் தண்ணி ஏறும், 4 ஹவர் தண்ணி இறக்கும். அந்த டைம்ல நீங்க தண்ணி ஃபுல்லா இறங்கி நம்ம பக்கத்து ஐலண்டுக்கு நடந்தே போகலாம். இதுதான் போறது. ஒரு இடத்துல அந்த கோலா நிப்பா தானே? கோலா நிப்பா இல்ல, மேத்தலோ நிப்பா. அதுலோ நிப்பா, கோலா நிப்பாவா. அந்த இடம் தான் கொத்தா பிளாண்டா. அங்கே போய் செய்வோம். பாருங்க, ikan buntal, sumber rezeki. உப்பிக்கும், அதை காய வைக்கிறாங்க. அங்கே ஏறாது, ஏறுவாங்க. பாதிலே விட்டாங்க. இதுதான் அண்டர் கிரவுண்ட் போல. Kota ini telah dibina oleh Belanda pada tahun 1670 untuk menyimpan biji timah. Sorry, you mari இருந்துச்சு. Menyimpan biji timah yang diperolehi dari negara Perak. Rakyat tempatan yang tidak bersetuju dengan cara Belanda memperoleh tersebut telah membinasahkan kota ini pada tahun 1690. Ya, நல்லது தானே பண்ணியிருக்காங்க. Belanda telah membinanya semula pada tahun 1743 dan menempatkan seramai 60 orang. இது பிஜி தீமா வைக்கிறதுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யாரும் வைக்க விடலை. அதை அடிச்சு போட்டு உடச்சி போட்டானுங்க போல். அப்புறம் 1690 திருப்பி அவங்க கட்டியிருக்காங்க. 1743 திருப்பி அவங்க கட்டி 60 பேரை இப்போ காவலுக்கு வச்சுருந்துருக்காங்க.
அதுக்கப்புறம் 4/8 அப்புறம் இந்த இடமே வந்து அப்படியே திருப்பி பாய்க்காமல் போச்சு. ஸோ அதனால் 1973 அந்த வருஷத்தில் வந்து இந்த அக்தா வெளியாக்கிட்டானுங்க. என்னமோ அக்தா இது பிஜித்திமாவோட இடம் சிஜாராவாச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த மீன். ஆமாம், டால்பினா இதுவும் பௌசம் அது டால்ஃபினை சாப்பிடுவாங்களா? டால்பினை சாப்பிட முடியாது. பார்க்க வரும் அது கடலுக்கு. அதான் பயந்துட்டேன். இப்போ டால்ஃபினை சாப்பிடுவாங்களா? டால்பின் வந்து ஓகே அண்ணே. அத்தை நம்ம ஏறுறோம் மேலே. மேலேன்னா அந்த மேலேயா சொன்னாங்க? ரத்தனை நம்ம சொல்கிறக்காரான்னு மட்டும் பாருங்கள். இதுதான் வந்து சைனீஸ் டெம்பிள். ஸோ ஒன் ஆஃப் த பிளேஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் இங்கே. ஏன்னா இதோட பேர் என்னன்னு தெரியல. என்ன பேர்? புத்தி தர்மனோட சிலை இருக்குது அப்படின்னாரு அந்த அண்ணன் ஏற்றிட்டு வந்த பிங்க் கலர் டாக்ஸி அண்ணன். ஸோ ஆக்சுவலி இங்கே பங்கூரில் வந்து பிங்க் டாக்ஸி வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு வந்து வர்ற மணிக்கே வந்து படித்தேன். இந்த அண்ணன் தமிழ் டாக்ஸி. நான் அப்புறம் கான்டாக்ட் நம்பர் வாங்கி ஷேர் பண்ணுறேன். இப்போ யாராவதுக்கு விசிட் பண்ணுற பங்கூருக்கு வரணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இங்கே வந்து சுற்றி பார்க்குறது 80 வாங்கினாங்களா லப்பம்பளூர் இங்கே. ஸோ இந்த டெம்பிள் உள்ள நம்ம சாமி கும்பிடலாம். அது இது வந்து ஒன்று 3 வள்ளி. தம்பி 3 வள்ளி எடு. 3 வள்ளி எடுத்து நீங்கள் அந்த உண்டியில் போட்டிங்கன்னா டொனேஷன் உண்டியில். ஸோ இது உங்களுக்கு ரசிக்கான்னு தெரியல. இப்போ வந்து மேலே ஏற போகிறோம். இதோ மேலே இவர் மீன். மேலே வந்து புத்தர் இருக்காரு. ஆமாம், ஆக மேலே ஏறி வந்தா இவங்க எல்லாம் இருப்பாங்க. சைனீஸில் எழுதியிருக்கு எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தர் மட்டும் தெரியுது. அவர் போதி தர்மன். இவர் வந்து போதி தர்மன். புத்தர் இருக்காரு. தொப்பசாமி இருக்காங்க. தொப்பசாமி புத்தர் இருக்காரு. புத்தம் சரணம் தச்சாமி. எவ்வா ஆமாம். கடல், கோயில், வீடு, கடல். 100 வருஷ கிணறு ஒன்று இருக்கு. பின்னுங்க 2 ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இல்லை வேணாம், பரவாயில்ல. உள்ளே விட மாட்டாங்க போல. உள்ளே கண்டிப்பாக போக முடியாது. மஸ்ஜித் அல் கரியா. உள்ள என்ன கிணறு இருக்குன்னு சொன்னீங்கன்னு? பேர் வந்து மஸ்ஜித் அல் கரியா ஸ்ரீபு டோவா. 1000 புனித வார்த்தைகள். 1000 புனித வார்த்தைகள். அந்த கோயிலை சுற்றி 1000 எழுத்து இருக்கு. கூட்டிட்டு போனேன் மஸ்ஜித்ரா போங்க. அது வந்து ஸ்ரீபு ஸ்லாவாட். ஸ்ரீபு ஸ்லாவாட் அந்த சாமி கும்பிடுற இது. இதுதான் மெயினே நம்ம திருவிழாக்கு இந்த கோயில். இந்த கோயிலா? கோயிலா? நம்ம கோயில்ல எவ்வளவு பவர் இருக்கோ அதே பவர் இங்க இருக்கு. ஓ, இந்த மஸ்ஜிதா பாருங்க. இந்த சின்ன கோயில். இந்த கோயில்ல வந்து ஆரம்பத்துல காளிமன் கோவப்பட்டு இங்கதான் வந்திருந்தாங்க. திருப்பி மனுப்பு கேட்டு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. கிலாங் சாத்தே பார்த்து இங்க எங்க வாங்கினா நல்லது? இங்க வாங்கினா நல்லதா வேற இடத்துல வாங்கினா நல்லதா? இதான் கிலாங் மெயின். இங்கே பாப்பா நெத்திலி காய் வைக்கிற இடம்.
அப்படி இருக்குல்ல இதுல வந்து கலப்பு இருக்கு. கலப்புனா சின்னது பெருசு ஓ, okay, okay, இக்கன் தம்பானு இக்கனு இதெல்லாம் கலந்துருக்கும். இதை வந்து பிரிப்பாங்க, கையிலே தான் பீலே பண்ணுவாங்க. இது தனியா இது தனியானு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் இங்கே தான் வாங்கணும். ஏன்னா இதான் கிலாம், இங்கே எல்லாமே செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐட்டம்னால நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். என்னாச்சும் வேணும்னா எடுத்துக்கோங்க, நம்ம இங்கே வாங்கிடலாம். இப்போ எதுவும் வாங்க மாட்டேன். இது வந்து டெஸ்டர் கூட இருக்குது, நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இதான் இருக்குது. கசினி 100 கிராம் நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. இங்கே எல்லா விதமான கருவாடும் இருக்கு. இவ்வளோ கருவாடு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது? மேம் வண்டி எடுத்தாலே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்களா அண்ணே? நான் எல்லாத்தையும் ஃபுல்லா சுத்தி காட்டுவோமே, சில பேர் ஏமாத்திடுவானுங்க. அப்போ நான் உங்கள் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேண்ணே. இந்த பாதை கண்ட்ரோலா ஓடணுமே, இதுல ஒழுங்கா 100% சாவுதான். ஐயோ ஆண்டவனே, மிஸ்ஸே ஆகாது. மிஸ்ஸே ஆகாது. நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கோம் தெரியுமாப்பா? அது சொன்னீங்களே பிக்கில் இருக்கோன்னு. மேக்ஸிமம் 30 தென்னை மரம் வச்சாதான் இது சேரும். 30 தென்னை மரம். ஐயோ அத்தை மாமா கிட்ட மாதிரி தானே சொல்லிட்டு வந்தீங்க. ஐயோ நான் அம்மா கூட அழைக்குது. மாமாட்ட மட்டும் தான் ஏன் சொல்லிட்டு வந்தீங்க? வேற யாராச்சும் பேசிஸ் பண்ணி சொல்லுங்க. எதுக்கோ நான் உழுவ மாட்டேன், அந்த மாதிரி பேசக்கூடாது. நல்லபடியா வந்துட்டோம், நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. வந்துட்டு தண்ணிலாம் நீங்கள் நல்ல ஜில்லுனா கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். தெல்லோ டாலாம் மூணு கடல் இருக்குது. இங்க 3 கடல். ஓகே, 3 கடலுக்கும் 3 தன்மை, வித்தியாசமான தன்மை இருக்கு. ஒண்ணு சேரு கடல், சேர் கடல். ஒண்ணு வந்து அலுசான மண்ணு. ஓகே, இன்னொன்னு கோல்டு சாண்டு. கோல்டு சாண்ட்னா ஒன்று கோல்டு சாண்டு, ஒன்று ஒயிட் சாண்டு, ஒன்று சேரு. ஒயிட் சாண்ட்னாயா காடு வச்சிங்கனாலே பூசும். லூசான மண்ணு மெல்டிப்பு, மெல்டிப் பண்ணு. அதுக்கப்புறம் தான் போய் ஆராய்ச்சி பண்ணணும் கூகுளில். இன்னொன்று வந்து கோல்டு சாண்டு, அது கொஞ்சம் ஆழமா இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் தண்ணி. ஆத்தங்கரை குளிக்கலாம் அண்ணே. நம்மளோட அந்த கோயிலோட ஆத்தங்கரை. ஓ 2 கடை தான் சேர்மன் தான் இருக்கும். வீடு இருக்கு, ஃப்ரீ தான் இது. ஃப்ரீயா? ஆமா, படுத்திருந்தீங்கன்னா காலை பிடிச்சிருக்கும். ஐயோ, ஓகே அப்படின்னா இது 5 ஸ்டார் ஹோட்டல். டெல்லாம் ரிசார்ட் தான். என்னாச்சு? சேட்டை பொறுத்து காலை பொறுத்து காடு மாதிரி இது வந்து நாய்க்கண்ணன் கட்டினானுங்க. கட்டினேன், சாமி கும்பிடாம கட்டினேன். அதாவது ஒரு டீலை எடுத்துக்கிச்சு பண்ணிருச்சு. அதான் கோமேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னை காலை பிடிச்சி இழுத்துருச்சு, என்னை கதவு வச்சு பூட்டிருச்சு. கொதை வச்சு போட்டுருச்சா? இதான் இதோட கோமேனு. இதுல கோப்ரா இருக்கு. கோப்ராவா? நானே 2 வாட்டி ஏறி இறங்கியிருக்கேன் அது மேல. கிங் கோப்ராவா? தப்பு மாதிரி கிடக்கும், நம்ம என்ன பாக்குறது? அப்படியே ஏறி இறங்கிட்டு போயிட்டே இருக்கு. சாவாது? சாவாதா? திரும்ப டக்குன்னு அது நிக்கும். அதுதானே அண்ணன் இப்படி நிக்குமே. ஐயோ துரத்தும் தானே அது. கொத்தாது, துப்பிடும். ஆமா, அதோட விஷத்தை துப்போம். இதான் முத கடல், சேர் கடல். சேர் கடல். ஆனா 3 கடலுமே ஜாயினா தான் இருக்கும். போட்டோ எடுக்கிறீங்களா? இல்ல நோக்கி தான் அது. இந்த கடல்ல குளிக்க முடியாதானே? இதுல கூடாதியா? சேரு சேரு. இது ஆபத்தான கடல். இந்த ரிசார்ட் தான் முதல்ல இது வந்து பஸ் ரிசார்ட். இது ஓ பஸ் ரிசார்ட். இது இதான் பார்த்து பார்த்தோம், அதுவும் பார்த்தோமே. இதான் அதோட வேலை. 200 வெள்ளி. சிம்பேட்டா இருக்கும். இதோ நான் தான் ஜாக பார்த்தேன். ஆனா என்ன கேட்டீங்கன்னா இதை எடுக்காதீங்க. நகர்கான சூடு. ஸோ இது வந்து செகண்ட். தண்ணி வச்சிருங்க இல்லைன்னா அது இது பண்ணிடும். எங்க வச்சீங்க நீங்க? இது வந்து 2வது பூலா, விச் இஸ் சாஃப்டான மண் அப்படின்னு சொன்னார். இது மேலே வந்து கொன்னிமா இவங்க கடல் கண்ணியை வந்து இங்கே தான் ஏற்கனவே சுட்டு சாவடிச்சிட்டாங்களா ஒரு கடல் கண்ணியை. அந்த சொன்னார். அங்கே பேர் அங்கெல்லாம் நிற்கிறாங்க ஆள் தெரியுதா? அங்கெல்லாம் நிக்கிறாங்க. நானும் நினைச்சு கடல் கிட்ட இருக்காங்களா? ஆமா, இங்கதான் அவங்க வாழ்ந்துருக்காங்க போல.
Zaman dulu lah. Yo. ஐயோ அம்மா எவ்வளவு குண்டா இருக்கு பாரு அந்த. இது வந்து லிங்ஜி காங். ஸோ இதுக்கு நேரா தான் வந்துட்டு இந்த லவுட் இருக்கு. அங்க பாரு அங்க வீடியோ எடுக்கலாம். மேல கொன்னிமா பார்க்க போல கடல் வேணும். We are in the கடல். என்னது அது? கீழே போடு தம்பி. சப்பாத்தி கழட்டிட்டு வா. நண்டு நிறைய இருக்கு. ஆமா இது என்னமோ ஒரு பிராணி. சரி என்னமோ ஒரு பிராணி தான் வா. என்ன தம்பி அந்த மாதிரி வைக்கிறப்ப கால் அப்படியே உள்ள போதா ஒரு மாதிரி கில்லியா இருக்கு. இதான் மல்லிசான இது சொல்லுவாங்க. He's so excited எனக்கே கிள்ளி சை விஷா இந்த பிள்ளை வந்து நண்டு பிடிக்கும். பாப்பா சின்ன மீன் நண்டு பாரு நண்டு இந்த வந்து பாருங்க நாங்க எல்லாம் ஸ்னோக்லிங் போக போறோம். ஓகே எல்லாம் ஸ்னோக்லிங் போக போறோம். இந்த டிரைவர் அண்ணனே வந்து மூட்டி ஏற்றிக்கிட்டு வராங்க. டிரைவர் அண்ணனே வந்து ஒரு அண்ணனை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. விச் இஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஸ்னோக்லிங் கேட்டிருக்கேன். இன்னும் ப்ரைஸ் கேட்கல. ப்ரைஸ் வந்து அவங்கக்கிட்ட தான் பேசணும். எவ்வளோ அறுவாளி பார்த்தீங்களா, ப்ரைஸ் கேட்காம போகிறேன். பரவாயில்ல, பட் ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் போட்டு தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக தெரியும் இந்த வேலையில் தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு. ஸோ அதனால் நம்ம போயிட்டு அவங்க என்ன ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இவர் தான் அவருன்னு நினைக்கிறேன். அவரோட போஸ்டர் தான் அது. போட்ல போய் வைக்கலாம் போல. இந்த துணி போட் இந்த புள்ளைய மட்டும் கொஞ்சம் முழு வச்சிருங்க. போட்ல ஏற்றோ லைஃப் சேவிங்னா என்னது? லைவ் செய்ய மாட்டானே. ஸ்லிப்பர் அங்கே கட்டி வச்சிருங்க. ஒரே இடத்துல தனியா வச்சிருங்க. இந்த பிள்ளைய மட்டும் முழுக வச்சிருங்க அண்ணன். ரொம்ப தொல்லையா இருக்கு, முடியல. வந்துச்சு. முழுக மாட்டீங்க. கீழே அந்த கல், அந்த சின்ன சின்ன கல் பார்க்க கண்ணாடி மாதிரியே இருக்கு. கோல்டு சேண்டு. இந்த மாதிரி இதை இறக்கி விட்டுருக்கேன் அண்ணா. இது என்ன கடல்? Pasir Buka Beach. Pasir Buka Beach. Beach. Oh beach. Okay. ஆண்டவனே முருகா. அது போனா பரவாயில்லையா? இந்த போட்டு சேஃப்டி வேணும்ல. அலசுன்னா போட்டு போனாலும் பாரு சித்தா இப்படி வச்சுனா எல்லாமே உளுந்துரும். கீழே அழகா வைக்கணும் சித்தா. அதான் உங்க சைடு ஈரமா இருக்கா? கீழே வை போதும். இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிரைவேட் ஆகிடும். நம்ம பார்க்கறது அவங்க ஒழுங்காக இறங்கினா போக முடியுது. இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்டர்நெட் மூலியமாக புக்கிங் பண்ணி தான் சேர்த்து நம்ம வர முடியும். அந்த காட்டுக்கு வந்து கிளீனாக சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து 3000 ஒரு நைட்டு. ஒரு நைட்டு 3000 அவசியமா? இதெல்லாம் வந்து அவங்க கை கட்டி வந்துடுங்க கடலில். ஓ நம்ம உள்ளே போகவே முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம இன்டர்நெட் மூலியமாக புக்கிங் பண்ணோம்னா தனியாக ஃபேரிக்கு இங்கே வரதுக்கு.
இதான் வந்து அந்த வைத்தியல் கம்பெனி கையில் அதான் வந்து அவங்க வச்சு வந்துட்டு டேட்டில் பே சொல்லுவாங்க. டேட்டில் பே இந்த பீச்சில் வந்துட்டு யாரும் குளிக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம். இந்த பீச்சில் நார்மலாக வந்துட்டு தூண்டிலாம் போட்டு மீன்லாம் பிடிப்பாங்க. ஓகே, தண்ணியில் அந்த பெரிய கல் தெரியுதுங்களா? அந்த கல் பாருங்க, தெட்டில் கல் மாதிரி தெரியும், தெரியுதுங்களா? அந்த பெரிய கல், ஏன்னா இப்போ தண்ணி ரொம்ப இறங்கிச்சாலும் தெரிய மாட்டேங்குது, தண்ணி ஏறிச்சுன்னா அந்த கல் அப்படியே தெரியும். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள அந்த உயரமான கல் பாருங்க, யானை கல் மாதிரி தெரியும், எலிஃபென்ட் மாதிரி. ஆமா, பின்னாடி இருந்து பாருங்க, பின்னாடி வாலு. இதெல்லாம் வந்துட்டு சும்மா உருவானது நேச்சுரலாக. இந்த பீச்லாம் நம்மளா வந்துட்டு தூண்டிலாம் போட்டு மீன்லாம் பிடிப்பாங்க, ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம். ஐலண்ட் பேர் வந்துட்டு மங்கி பே சொல்லுவாங்க. மங்கி பே. இந்த பீச்சில் நார்மலாக வந்துட்டு காலையில் மத்தியானம் போல் கொஞ்சமாக நிறைய குழந்தைலாம் பார்க்கலாம் அந்த பீச்சில். அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் டைம் வந்துட்டு தைவான் சைனாவுக்கு வந்து வீதிக்கெலாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி பேக்கேஜ் மதியானம் போ ஜஸ்டி போட்டிங்கன்னா முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் போய் கிளம்பிடுவாங்க, தங்கலாம் மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு குளிக்கிற பீச். இதெல்லாம் நார்மலாக வந்து குளிக்கிற பீச். Telur Nipah. தங்குற ஹோட்டலு சாப்பாடு கடைலாம் நாய்க்கிறவங்க இந்த இடத்துல வந்துட்டு ஹோட்டலுக்கு வருவாங்க, ஷேனே தான் நிறைய இருக்கும், கம்பம் மாதிரி. இப்போ வந்து கோசா டைம்னால அப்படி தெரிஞ்சு ஆள் இல்லாத மாதிரி. அதே நார்மல் டைம்லாம் வந்தோமா ஆள் ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல. Telur Nipah mau தாண்டி வந்துங்க. ஒரு பீச் தெரியுங்களா? பீச் பேர் வந்து கோரல் பே சொல்லுவாங்க. அதே மாதிரி பீச் எனக்கு ஒரு ஐலாண்ட் தெரியுங்களா? அது வந்துட்டு கோரல் ஐலாண்ட் சொல்லுவாங்க. என்ன ஒரு ஃபேமஸ்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சீன பண்ணாங்க, அன்றைக்கி 2வது மாதம் இந்த 2 பீச்சுக்கு நடுவில் நடந்து போயிட்டு நடந்துவாங்க. காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும். அந்த சைடு இந்த சைடு தண்ணி இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு பாதை மாதிரி பிரிஞ்சிடும். இங்கே தான் மீன் பார்க்குற இடம். ஓ, வாங்கிட்டு வரணுமா? அட கடவுளே, நான் நினைச்சேன் நீங்க கொடுப்பீங்கன்னு. ஏய் சுகிதா 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 இல்ல அங்க தெரியல ஒரு இருக்கா அண்ணா? ரெண்டு சைடு ஃபோன் என்னோட. ஓ போனா அவருக்கு அங்கே பாருங்க முன்னுக்கு. கையில் பிடிச்சிங்க அப்படியே. அடுத்து பயப்படாதீங்க, அங்க பாரு அண்ணன் பாரு மிதக்குறான். அது நீ விட்ட வாங்க மிதக்கலாம், ஒன்று போய் இங்கே வாங்க, இங்கே வாங்க, கைது பிடிங்க. பயமா இருக்கு, மீன் கடிச்சிடாரு. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. என்னத்த இதனால தான் கண்ணாடி போட முடியல. எல்லாம் முடிஞ்சு எனக்கு பயம், அது கூச்சோன்னு காலில் வந்து. நீங்க ரெக்கார்ட் பண்ணோன்னா ரெக்கார்ட்னு டிங் அப்படின்னு காட்டும். காட்டுதா? தாத்தா இங்க பாருங்க. அது வேணாம், ஃபோன்ல எடுங்க, அத்தையும் தனியா வீடியோ. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும். நல்ல வேலை எங்களுக்கு நீச்சல் தெரியாது, பட் இந்த அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணார். இவரோட கான்டாக்ட் நம்பரும் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க ஸ்னோக்கிலிங்லாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். தெரிச்சு போச்சு இல்லை, நல்ல அண்ணன், நல்ல வேலை. இது வந்து கோரல் பீச். ஸோ இங்கே தனியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. தண்ணியோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். தெரியுதான்னு தெரியல, பட் இங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவே தெரியுது தண்ணியோட கலர்ஸ். எங்கள் அத்தைக்கு வந்து இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சின்ன பிள்ளையாயிருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கோம், ஆனால் அவங்க சின்ன பிள்ளையாயிருவாங்க. சரி, ஓகே. நான் உங்ககிட்ட காலையில் வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து என் கூட்டாளி வந்து என் கூட வந்து ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இருங்க பாருங்க. பாருங்க, வா புடி வா. வேணாம், நான் பிடிக்கல. வா இங்க வா, ஒண்ணுமே இல்லை. எங்க பாரு,
நீங்க தானே கேட்டீங்க வாங்க. ஒரு தொட்டு பாருங்க வா, சொன்னா கேளு வா. இது நம்ம கையில எடுத்துமா சின்னதாயிரும், தண்ணிக்குள்ள வச்சா பெருசா நீட் ஆயிரும். பா தொடு வா. அத்தை பார்க்குறாங்க. அத்தை வந்து ரொம்ப என்ஜாயாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாயாக இருக்காங்க அத்தை. அவங்க என்னமோ பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்து நிறைய இருக்குங்க பாருங்க. சொந்த இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நான் எப்படி காட்டுறதுன்னா தெரில. நீங்கள் இனிப்பா உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அத்தையோட வந்து நீஸ். நல்லா இருக்கும். இது வந்து என் ஃப்ரெண்ட் முதல்ல சொல்லியிருக்கோம் போல. ஓகேவா? எனக்கே தெரில என்ன சொல்கிறதுன்னு. கருப்பாக வேறு ஆகிட்டு. ஏற்கனவே கருப்பு தான், இப்போ இன்னும் கருப்பாகிட்டேன்னா போச்சு. இது அத்தை அத்தை ஒரு மாதிரியா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த கடல் வந்து தண்ணி வந்து 5 மணி இல்லாட்டி 6 மணி ஆனால் தண்ணி கூடியாயிரும். எது வரைக்கும் கூடியாகும்னா அந்த கல் வந்து எவ்வளோ தண்ணி இவ்வளோ இருக்குது தெரியுமா, தண்ணி அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு ஃபுல்லாயிரும். அப்போ போட் வந்து இது வரைக்கும் கூட அவங்க எடுத்து வருவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணன் சொன்னாங்க. எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்தப்போ வந்து தண்ணி வந்து குறைவாக இருந்துச்சு. இப்போ போக இது மேலே தண்ணி இல்லை மொதல், இப்போ தண்ணி ஏறுது. ஸோ மணி ஆக தண்ணி ஏறுதுன்னு இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். டன். சரிங்க. அந்த பக்கத்து என்னதுன்னா ஹோட்டல் வந்து 3 மணிக்கு தான் செக்கிங் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ மணி எத்தனை சொன்னாருங்க. மணி இப்போ தான் 1:31. நாங்கள் வேறனையாக வந்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ ஈரமாயிட்டேன். எனக்கு குளித்தோம். கடவுளுக்கு தான் புண்ணியம். இந்த ரூம்பு தான். பட் இந்த வாட்டி அகோடா ட்ரை பண்ணி நான் புக் பண்ணேன். இதோட பேர் வந்துட்டு Tatami di tepi laut. Tapi memang tak ada tepi laut lah. Tepi laut இல்லை, நம்ம நடந்து தான் போகணும். பட் நல்லா இருக்குது. 400 2 நைட்ஸ்க்கு எடுத்தனால 400. ஸோ நீங்கள் வந்து செக்இன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் இந்த மாதிரி இமெயிலில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே தான் செக்இன் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணால் இருப்பது பார்த்தேன் வந்து ஒரே ரூம்பு தான் இருக்கும். ஸோ உங்கள் சாய்ஸ். நீங்கள் வந்து என்ன ரூம் இது பண்ணுவீங்க. இது பாத்ரூம். ஆனால் இங்கே நாற்காலியே இல்லை, இங்கே தான் உட்காந்து போகணும். இதுதான் ரூம். பட் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஓகே பாய். பாத்ரூம் நாங்கள் மோட்டரில் போக போகிறோம். ராத்திரி இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மோட்டரை எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ மோட்டரில் போக போகிறோம். ஹலோ ஹாய். செக்கோ பண்ணுறது இல்லை சார். ரெண்டுமே இல்லை. அந்த சைடில் பாரு. ஆச்சு மோட்டர்லாம் ஓட்டி. என்னோட ஹெல்மெட் எனக்கு சிரிப்பு வருது. ஓகே. சாப்பிட வந்திருக்கோம். நைட் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம ராத்திரி எங்கேயும் போகல. ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டப்போ ராத்திரி இங்கே வந்து ஹேப்பனிங்கான பிளேஸ் இல்லை அப்படின்னாங்க. தில்லு நிப்பாவா அந்த இடத்துல தான், தில்லு நிப்பாவா பந்தனிப்பா குல்புலா அந்த இடத்துல தான் வந்துட்டு ராத்திரி ஆனால் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கும். ஆனால் இப்போ அது கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ராத்திரி வெறும் சாப்பிட மட்டும் போகணும். எனக்கு தெரியல, நான் சாப்பிட்ட இப்போ மத்தியானம் சாப்பிட்ட இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ சாப்பிட்ட இடம் கொஞ்சம் துருவாக தான் இருந்துச்சு. அவ்வளோ வந்து நல்லா இல்லை. ஸோ ராத்திரி வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் டாக்ஸி எடுக்கிறதா இருந்தால் 80 வெள்ளி. ஓகே. ஒரு எத்தனையோ மணி நேரத்துக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 80 வெள்ளி. ஆனால் இங்கே வந்து ராத்திரி வந்து ட்ராவல் இங்கே அரவி கிராப் இல்லை.
கிராப் இல்லை, கிராப் ஃபுட் இல்லை, அறவே இல்லை. ஸோ டாக்ஸி மட்டும்தான். அப்போ நீங்கள் இங்கே வந்தால் நீங்கள் வந்துட்டு காடி ரெண்டல் எடுக்கலாம், இல்லைனா மோட்டர் ரெண்டல் எடுக்கலாம். நான் வந்து காலையில் வந்து டாக்ஸியில் வந்து ட்ராவல் பண்ணலை, விச் இஸ் ஓகே தான். அந்த அண்ணனும் நிறைய இடத்த சுற்றி காட்டினாங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த இடத்த பற்றி சொன்னாங்க, எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாமே அந்த அண்ணனே கூட்டிகிட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ராத்திரி வந்துட்டு நான் அந்த அண்ணனை காண்டாக்ட் பண்ணல. நான் வந்து மோட்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ரெண்டல் எடுத்தோம். 2 நாளைக்கு வந்துட்டு 180 வெள்ளி. டாக்ஸி வந்து ஒரு நாளே வந்து 80 வெள்ளி. பரப்பு மணி நேரம் தான் அது வந்துட்டு. ஆனால் மோட்ரு வந்துட்டு 180 வெள்ளி 2 நாளைக்கு. அது நீங்கள் வந்து ஜெட்டி வரைக்கும் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்துட்டு நான் மோட்டர் ரெண்டல் எடுத்தேன். ஸோ மோட்டரில் தான் நாளைக்கு ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நாளைக்கு காலையில் வந்துட்டு கோயிலுக்கு போகலாம், பங்கூர் காளியம்மன் கோயிலுக்கு போகலாம். ரொம்ப நாள் ஆசை அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகலான்னு நினச்சோம். ஏன்னா அண்ணன் சொன்னாங்க காலையில் சூரியன் வந்து அந்த கோயில் பக்கத்தில் தான் உதிக்கும். அண்ட் தென் அந்த சூரியன் உதிக்கிறப்ப அந்த சூரியன் ஒளி அப்படியே வந்து அம்மன் மேலே படும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 100 என்னமோ சொன்னாங்க. இது வந்து பழைய மொத அந்த கோயிலில் வச்ச சிலையை வந்துட்டு எடுத்து காளியம்மனை வந்து வெளியே வச்சுருக்காங்களாம். ஸோ இந்த வாட்டி நீங்கள் போனால் அதை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் லக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இன்றைக்குள்ள வீலாக் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சுற்றி பார்த்த இடமும் சுற்றி இருந்த இடமும் இவ்வளோ தான். ஏன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பீச் தான் என்டர்டைன்மெண்ட். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பீச் இருக்குது, ஏன்னா ஒரு சில இடம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு திருப்பியும் என்னோடய வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரம் ஜர்னி வித் சாய்ரியா.